ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாமானியன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் வந்த படம் தான் இது. இந்த படத்தில் ராமராஜன், எம்.எஸ். பாஸ்கர், ராதா ரவி இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆர் ரகேஷ்ன்ற ஒரு டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ராமராஜன், எம்.எஸ். பாஸ்கர், ராதா ரவி ஸோ இவங்க 3 பேருமே ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணி டி நகரில் இருக்க ஒரு ப்ரைவேட் பேங்க்கை வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணுறாங்க. ஹைஜாக் பண்ணி அங்கே இருக்க மக்களெல்லாம் உங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இந்த பேங்க்குக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜர்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது, எதுக்கு இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதையை ஸ்டார்டிங் படம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய படங்கள் எனக்கு ஞாபகம் வருது. பேங்க் ராபரி படங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் நிறையா தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வருது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா துணிவுன்னு ஒரு படம் வந்தது, அஜித் படம். அதுவுமே இந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் கதை தான். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் இருந்தது. பட் ஒரு சில விஷயங்கள்ல மாறுபட்டு இருந்தது. மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா ராமராஜன் அவர் வந்து நிறைய 90s அண்ட் 80s கிட்ஸ்க்கு மெயினாக 80s கிட்ஸ்க்கு தான் அவரை பற்றி தெரியும். அந்தளவுக்கு அவர் அப்போ வந்து ஒரு பீக்கில் இருந்த ஒரு ஆக்டர். அதுக்கப்புறம் எங்கே காணா போனாருன்னே தெரியல, ஒரு 20-25 வருஷம். இப்போ திரும்பி வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. நீட்டாக அவர்கிட்ட இருந்து ஒரு செட்டில்டான ஒரு ஆக்டிங், அவரோட ஏஜுக்கும் அவரோட கேரக்டருக்கு லைக் அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ட் சீன்லாம் பயங்கரமாக பண்ணுறாரு. இப்போ கூட அந்த ஒரு ஹீரோயிசம் அவர்கிட்ட இருக்குது. பட் அவர் ஏஜுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா நீட்டாக படம் பூராமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள் அந்த டைலாக் டெலிவரியும் சரி, அந்த ஆக்டிங்கும் சரி, இந்த ஏஜில் வந்து அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு ஃபேஸ்லேயே தெரியுது அந்தளவுக்கு அவரோட ஏஜ்டு. பட் ஆமாம், அவரை நம்ம ரொம்ப வயசுக்கு முன்னாடி அவர் பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்போ வந்து இந்த ஏஜுமே ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாரு. அது மாதிரி ராதா ரவி அவருக்கும் அந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர். சுற்றி ஒரே இடத்துல ஒரு அவரோட கேரக்டர் வந்து ட்ராவல் ஆகும். அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர். எம்.எஸ். பாஸ்கர் அவர் யூஸ்வலாக இந்த மாதிரியான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லாம் கொடுத்தா பிரித்து மேஞ்சில் ஆக்டிங்கில் ரொம்ப திறமையான ஒரு ஆக்டர் அவர். ஸோ இந்த படத்துலேயும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் வந்து ராமராஜோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர். அதையும் அவர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். ரொம்ப நீட்டான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் இந்த படத்தில் ஆக்டிங். அதே மாதிரி நக்ஷா சரண் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ராமராஜன் பொண்ணாக பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட இந்த படத்தில் ஒரு ஹீரோயினே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா நீட்டான ஒரு கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி லியோ சிவகுமார் அவர் வந்து இந்த படத்தில் வந்து இவங்க நக்ஷா சரணுக்கு ஹஸ்பண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இவங்களும். அந்த நக்ஷா சரண் இவங்க 2 பேர் வச்சு தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கும் போகும். இந்த படத்தோட கதையை இவங்க 2 பேர் சுற்றி தான் போகும். 2 பேரும் ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள் என்னென்ன விஷயங்களால கஷ்டப்படுறாங்க அதுன்றது ரொம்ப நல்லா நீட்டாக நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸாக ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் ஹெட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நீட்டாக இருந்தது அவரோட கேரக்டரும். அதே மாதிரி தீபா சங்கர் அவங்க வந்து ஒரு நெய்பராக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க படத்துக்குள்ள. ஆனால் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான் அவங்க இந்த படத்தில். ஒரு 2-3 சீன் இருந்தாலும் ஆக்டிங்கில் நல்லா யூஸ்வல் அவங்களோட அந்த ஒரு இன்னசென்ட் ஆக்டிங் ரொம்ப நல்லா ஆக்டிங்கில் நம்ம மேனேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட மியூசிக் வந்து படத்தில் வந்து பெருசாக எனக்கு அப்படியே ஏதோ சாங் படத்தில் வந்து ஒரு அப்பா பொண்ணு சாங் இருக்குது. அந்த சாங் நல்லா இருந்தது அவரோட இளையராஜா வாய்ஸில். மியூசிக் எல்லாமே அந்த ஒரு பழைய ஒரு ரெட்ரோ மியூசிக் மாதிரி இருந்து ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா நீட்டாக போட்டிருந்தார் இளையராஜா. அதே மாதிரி அருள் செல்வமோட சினிமாட்டோகிராஃபியும் படத்தில் நிறையா சூப்பராக இருந்தது. ஓரளவு நல்லா நீட்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். நிறைய இடங்களில் டிஐ ஒர்க் இதெல்லாமே வந்து கலரிங்லாம் நல்லா இருந்தது. ஒரு நீட்டான சிம்பிளான சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி ராம் கோபியோட எடிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப பெருசாக லென்த்தியான சீன்ஸ் போகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப படத்துக்கு தேவையான அந்த ஒரு கதைக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப நல்லா நீட்டாக கட்ஸ் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி டேரக்டர் ஆர் ராஜேஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கதை தான் அது ஆக்சுவலி சொல்ல போனால். இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் வருஷம் ஒரு அஜித் படம் வந்து சொன்ன பாருங்க துணிவு அந்த கதை தான் அது. பட் கதைக்கும் பின்னாடி வந்து ஒரு நிறைய மையக்கருவெல்லாம் இருக்கும். அது கூட நமக்கு சிமிலராக நிறைய படங்கள் பார்த்து ஒரு ஃபீலாக தான் இருந்தது. இந்த படமும் அப்படி தான். பட் ஆனால் ரியாலிட்டியாக இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ நீட்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் சேல் பண்ணிட்டு அது மாதிரி ஹவுசிங் லோன் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு வட்டி மேலே வட்டி போட்டு இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 40 லட்சம் கொடுத்து ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு லோன் ஒரு 40 லட்சம் பேங்க்ல எடுக்கிறீங்கன்னா அது வட்டி இன்ட்ரெஸ்ட்டோட போட்டு உங்களை வந்து 70 லட்சம் கட்ட சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40-45% அதிகமாக அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 40-45 70-85% ஆல்ரெடி டபுள் த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இருக்கும்போது இந்த வட்டி இந்த கிரெடிட் கார்டு வட்டி இதெல்லாம் போட்டு ஒரு ஃபேமிலி எவ்வளோ அனுபவிக்கிறாங்க அந்த கஷ்டத்தை ரொம்ப நீட்டாக சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு லேமேன் கஷ்டப்படுற ஒரு கஷ்டம் தான். அது ரொம்ப நல்லா நீட்டாகவே சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது படம். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நிறைய இடங்களில் ஒரு சீனுமே ஓவர் லென்த்தியாக இருந்தது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஃப்ளாஷ்பேக் அது ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷனலான ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க நிறைய காமன் மேனுக்கான ஒரு பிரச்சனையாக தான் இந்த படம் வந்து இருக்குது. கதை பேசின விதங்கள் அப்படி தான். அந்த ஒரு பேங்க் என்னென்ன பண்ணுறாங்க ஒருத்தர் லோன் கொடுத்து அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ஆப்ஸ் இப்போ நிறைய பேர் அதால தான் கஷ்டப்படுறாங்க. அது ரொம்ப நல்லா நீட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தேவையான ஒரு மெசேஜ் தான் இது. நிறைய படங்களை நம்ம இதே கதையை பார்த்தா கூட இதில் வந்து அதே ஒரு கதையை அரைச்சிருந்தா கூட பட் அது வந்து எப்படிலாம் பேங்க் இப்படி பண்ணுறாங்க ஒருத்தர் லைஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப சிம்பிள் ரிவெஞ்சாக தான் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அந்த கதையை. ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு இது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த படம் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே கதையில் எடுத்த நிறைய படங்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மசாலா எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களை ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்க வச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது.
நீங்கள் வந்து இவர் தான் இந்த பர்சனோட லைஃப்பில் உள்ள பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அந்த ஒரு ட்ராமா மைண்ட் செட்டில் பார்த்து தான் அந்த படம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இப்போ இந்த 2024 தான் இந்த மாதிரி படங்கள் ஆடியன்ஸ் பார்த்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ் சொன்னால் கூட ரியாலிட்டியை சொன்னால் கூட என்னடா இப்படி பூமர் மாதிரி பேசுகிறீங்க, என்னடா இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து நடக்கிறது தான், அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவோம் நம்ம இப்போ இருக்க விஷயங்களை கூட. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு காமன் திங்கை ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக போயிடுச்சு படம். ஸ்க்ரீன் பிளேயுமே சரி எல்லாமே சரி ரொம்ப ஒரு ப்ரிடிக்டபிளாகவும் போயிடுச்சு. ப்ளஸ் வந்து ஸோ இதுதான் விஷயம், இதுக்காக தான் வந்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதேமாதிரி இதே பேட்டர்லாம் நிறையா நம்ம படங்கள் பார்த்ததுனாலே இது என்னமோ தெரியல, அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப போரிங்காக தான் எனக்கு பட்டுது. பட் ஆனால் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். ஏன்னா ராமராஜன் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, ஒரு நல்ல ஒரு கம்பேக். ஒரு ஒன் டைம் ரொம்ப போர் அடிச்சுன்னா தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு பழைய கமர்ஷியல் என்டர்டைனர் தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு பார்த்து நிறைய அதுமாதிரி ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை கொண்டு போயிருக்கலாமோ ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் எனக்கு படுது. ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு கதை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி இந்த மாதிரி படங்கள் எடுத்து ஓரளவு ஆடியன்ஸ் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு ஆவரேஜ் படத்தையே நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் இந்த படம்லாம் லைக் வந்து ரொம்ப போர் அடிச்சுன்னா தேட்டரில் போய் பாருங்க. அந்த அளவுக்கான ஒரு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் தான் இந்த படம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து 10க்கு வந்து ஒரு 5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. ஒரு நல்ல மெசேஜும் என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்காக படம் வந்து ஒர்த்து போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.